யோசித்து பாருங்கள், சிவம் துபே இல்லாமல் உங்கள் இந்திய T20 அணியை எண்ணி பார்க்க முடிகிறதா? நடு ஓவர்களில் ஸ்பின்னர்களை அவர் பொளந்து கட்டுவதை காண்பது என்பது கண்கொள்ளா காட்சி அல்லவா? 2026 T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியின் முக்கிய பேட்டராக தொடர்ந்து பங்களித்துள்ளார் சிவம் துபே. இப்படி ஒரு ஆல்ரவுண்டர், அதிரடி பேட்டர் இந்திய அணிக்கு கிடைத்தது என்பது வரம் என்றுதான் கூற வேண்டும். சிவம் துபேவின் கிரிக்கெட் வாழ்க்கையில் 15 வயது முதல் 20 வயது வரை எதுவுமே நடக்கவில்லை. சொந்த காரணங்களால் அவர் கிரிக்கெட் பக்கமே செல்லவில்லை. ஆனால் மீண்டும் கிரிக்கெட்டுக்கு திரும்பிய போது அவருடைய அதிரடி ஆட்டம் தான் ஓர் அடையாளத்தை கொடுத்தது. மும்பை T20 லீக் போட்டியில் அனுபவஸ்தரான பிரவீன் டாம்பே பந்தில் தொடர்ச்சியாக 5 சிக்சர்களை அடித்த தகவல் கேள்விப்பட்டு யார் இந்த புதுப்பையன் என்று மும்பை கிரிக்கெட் வட்டாரமே சிவம் துபேவை தேடியது. தனது கிரிக்கெட் திறமை இன்னும் வடியவில்லை, அதுதான் எங்கு சென்றாலும் அடையாளம் தேடிக் கொடுக்கிறது என்பதை நன்கு புரிந்து கொண்டார் சிவம் துபே. இனிமேல் இடைவெளி கிடையாது, இதுதான் என் வாழ்க்கை என்று முடிவெடுத்தார். இதற்கடுத்து 10 கிலோவை குறைத்தார். உடற்தகுதியில் கவனம் செலுத்தினார். 24 வயதில் ரஞ்சி கோப்பை போட்டியில் மும்பை வீரராக அறிமுகமானார். கர்நாடகத்துக்கு எதிரான அந்த ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி பேட்டிங்கில் 71 ரன்கள் எடுத்தார். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தயாராகி வருகிறார் என்பதை தனது முதல் தர ஆட்டத்திலேயே வெளிப்படுத்தினார். 2018 கடைசியில் ரஞ்சி கோப்பை போட்டியில் பரோடாவுக்கு எதிராக ஒரு ஓவரில் தொடர்ச்சியாக 5 சிக்சர்களை அடித்தார். அடுத்த நாள் 2019 IPL போட்டிக்கான ஏலம். விடுமா RCB ஏலத்தில் 5 கோடி ரூபாய்க்கு துபேவை தேர்வு செய்தது. ஆனால் முதல் IPL துபேவுக்கு நல்ல அனுபவமாக அமையவில்லை. 4 ஆட்டங்களில் 40 ரன்கள் மட்டுமே எடுத்தார். 2 ஆட்டங்களிலேயே கழற்றி விடப்பட்டார். பிறகு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டாலும் அணிக்காக அவரால் எதையும் செய்ய முடியாமல் போனது. தோனி போல பினிஷராக களமிறக்கப்பட்டார். டிவில்லியர்ஸின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் பொறுப்பும் அளிக்கப்பட்டது. இதையெல்லாம் 6வது 7வது பேட்டராக களமிறக்கப்பட்ட துபேவால் தாங்க முடியவில்லை. பரவாயில்லை விடு, எனக்கும் ஒரு முறை மோசமான IPL அமைஞ்சது, அடுத்த வருஷம் விஸ்வரூபம் எடுத்தேன், நீயும் நல்லா பண்ணுவ என்று ஊக்கமளித்தார் அப்போதைய RCB கேப்டன் கோலி. ஒரு முறை வீழ்ந்தால் மறுபடியும் எழ முடியும் என்கிற நம்பிக்கையை துபேவிடம் விதைத்தார். வளரும் ஆல்ரவுண்டராக பார்க்கப்பட்டதால் இந்திய A அணிக்கு தேர்வானார் துபே. 2 தொடர்களில் மிக நன்றாக விளையாடினார். எந்த ஆண்டு ஒரு மோசமான IPL துபேவுக்கு அமைந்ததோ அதே ஆண்டு வங்கதேசத்துக்கு எதிரான T20 தொடரில் இடம்பெற்றார் 6 அடி உயரம் கொண்ட 26 வயது துபே. பாண்டியா அணியில் இல்லாததால், விஜய் சங்கர் நினைத்தபடி விளையாடாததால் ஆல்ரவுண்டருக்கான வாய்ப்பு வெகு சீக்கிரமாகவே துபேவுக்கு அமைந்தது. அடுத்த 4 மாதங்களில் 13 சர்வதேச T20 ஆட்டங்களில் விளையாடினார் துபே. ஒரு அரை சதம் அடித்தார். ஆனால் பாண்டியாவுக்கு மாற்றாக துபேவை யாராலும் பார்க்க முடியவில்லை. துபேவின் ஆட்டம் இன்னும் மெருகேற வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இதனால் இந்திய அணிக்கு மீண்டும் துபே தேர்வாக 3.5 ஆண்டுகள் ஆயின. தேர்வுக்குழுவினர் துபேவை தொடர்ந்து புறக்கணித்தது விமர்சனங்களை வரவழைத்தது. தொடர்ந்து வாய்ப்பளிக்காமல் ஒரு வீரரால் எப்படி சர்வதேச தரத்தை எட்ட முடியும், நாமும் எப்படி அவருடைய திறமைகளை கண்டடைய முடியும் என்று கேள்வி எழுப்பினார் முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா. 2020 IPL போட்டியில் 11 ஆட்டங்களில் விளையாடியும் 129 ரன்கள் தான் கிடைத்தன. RCBயில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 125 கூட தாண்டவில்லை. 2021 ஏலத்தில் ராஜஸ்தான் அணி துபேவை 4,40,00,000 ரூபாய்க்கு எடுத்தது. 9 ஆட்டங்களில் ஒரு அரை சதத்துடன் 230 ரன்கள் எடுத்தார். ஸ்ட்ரைக் ரேட் 120 தொடவில்லை. இந்திய அணியிலும் இடமில்லை, IPLிலும் பெரிதாக சாதிக்க முடியவில்லை. இந்திய அணியில் பாண்டியா போல ஒரு ஆல்ரவுண்டருக்கான இடம் எப்போதும் உள்ளது. தன்னால் அந்த உயரத்தை தொட முடியவில்லை, ஏன்? இந்த கேள்வி துபேவை சுற்றி சுற்றி வந்தது. 2022 உலகம் மெல்ல மெல்ல கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டு வந்து கொண்டிருந்தது. 2022 IPL போட்டிக்கான ஏலத்தில் சிவம் துபேவை தேர்வு செய்தது நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆல்ரவுண்டர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் CSK விடாது இல்லையா? துபேதான் வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார் தோனி. பிராவோவுக்கான மாற்று வீரரை CSK தேடிக்கொண்டிருந்த சமயம் அது. CSK அணிக்குள் நுழைந்தவுடன் தோனி சிவம் துபேவிடம் தெளிவாக சொல்லிவிட்டார், எனக்கு நடு ஓவர்களில் அதிரடியாக விளையாடும் வீரராக நீ இருக்க வேண்டும், அவ்வளவுதான்.
துபேவின் சிக்ஸர் அடிக்கும் திறமையை நன்கு அறிந்து வைத்திருந்தார் தோனி. துபேவிடம் உள்ள அந்த பவர் தோனியை ஈர்த்தது. தன்னை போல ஒருவன் என்பதை கண்டறிந்தார். பயிற்சி முகாமில் அதிரடி ஆட்டத்துக்கான பயிற்சிகள் துபேவுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டன. எதையெல்லாம் உன் பலமாக எண்ணுகிறாயோ அதை நன்கு பயிற்சி எடுத்து கூறாக்கிக் கொள் என்று ஊக்கமளித்தார் சிஎஸ்கே பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி. தன்னை தோனி முழுமையாக நம்பியதும் ஸ்டீஃபன் பிளமிங்கும் மைக் ஹசியும் அளித்த சரியான பயிற்சிகளும் சிவம் துபேவை முழுவதுமாக மாற்றியது. தன்னிடம் புதுவிதமான உற்சாகம் ஒட்டிக்கொண்டதை அவர் அறிந்தார். ஸ்பின்னர்கள் மட்டும் எனக்கு வீசட்டும், ஒரு கை பார்க்கிறேன் என்று சவாலுக்கு தயாரானார். நடு ஓவர்களில் சுழற்பந்து வீச்சுகளை பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு என்று தோனியும் பிளமிங்கும் சொன்னது அவர் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. 2022 IPL ஆரம்பித்தது. 2 ஆண்டுகள் கழித்து முழு போட்டியும் இந்தியாவில் நடைபெற்றது. ஆனால் எல்லா லீக் ஆட்டங்களும் மகாராஷ்டிரத்தில் நடைபெற்றன. மகாராஷ்டிரா துபேவின் பேட்டை. ஒரு கை பார்க்க தயாரானார். 2022 IPL-இல் சிஎஸ்கேவுக்காக விளையாடிய 2வது ஆட்டத்தில் 30 பந்துகளில் 2 சிக்சர்களுடன் 49 ரன்கள் எடுத்தார். ஸ்ட்ரைக் ரேட் 163.33. தோனி தன் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றியதில் துபே குஷியானார். அடுத்த ஆட்டத்தில் பஞ்சாபுக்கு எதிராக 30 பந்துகளில் 57 ரன்கள், ஸ்ட்ரைக் ரேட் 190. 4 ஆட்டங்களில் தோற்ற சிஎஸ்கே முதல் முறையாக வெற்றி பெற்ற போது ஆட்ட நாயகன் விருது வென்றார் சிவம் துபே. RCBக்கு எதிராக 4வது பேட்டராக தோனி, ஜடேஜா, ராயுடு பிராவோவுக்கு முன்பு களமிறங்கி 46 பந்துகளில் 8 சிக்சர்களோடு 95 ரன்கள் குவித்தார். இதெல்லாம் துபேவுக்கு புதிதாக இருந்தது. திடீரென ஒரே நாளில் இந்த திறமை வந்து ஒட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அமைந்துவிட்டால் எப்படிப்பட்ட மேஜிக் நிகழ்த்த முடிகிறது என்பதை சிஎஸ்கே அணியில் அனுபவபூர்வமாக உணர்ந்தார் சிவம் துபே. அந்த ஆண்டு IPL-இல் சிவம் துபே ஜெயித்தாலும் சிஎஸ்கே முதன்முறையாக பிளே ஆஃபுக்கு தகுதி பெறாமல் போனது. சிஎஸ்கே அணியில் அதிக ரன்கள் எடுத்த 2வது வீரர் என்கிற பெருமையை பெற்றார். 2 அரை சதங்களுடன் 289 ரன்கள், ஸ்ட்ரைக் ரேட் 156.21. சிஎஸ்கே பேட்டர்களில் யாருக்கும் இந்த ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. பவுண்டரிகளை விடவும் சிக்சர்களை அதிகமாக அடிக்கும் ஹிட்டர் என்கிற பெயர் கிடைத்தது. துபே போல யாராலும் சிக்சர் அடிக்க முடியாது என்று பாராட்டி தள்ளினார் முன்னாள் மும்பை வீரர் அமோல் முசும்தார். அதே சமயம் துபேவின் ஒரு பலவீனத்தை அணிகள் அப்போதே கண்டுகொண்டன. வேகப்பந்து வீச்சில் பவுன்சர் பந்துகளில் துபே தடுமாறுகிறார் என்கிற தகவல் அணிகளிடம் தீப்போல் பரவியது. உடல் மீது பந்து வீசினால் துபேவால் ரன்கள் அடிக்க முடியாது என்றும் பேசினார்கள். 2023 IPL-இல் துபேவை கையால் பிடிக்க முடியவில்லை. பந்து வீச்சுகளை அடி என அடித்தார். 16 ஆட்டங்களில் 3 அரை சதங்களுடன் 418 ரன்கள், ஸ்ட்ரைக் ரேட் 158.33. 12 பவுண்டரிகள், ஆனால் 35 சிக்சர்கள். அந்த ஆண்டு சிஎஸ்கே 5வது முறையாக IPL கோப்பையை வென்றது. கான்வேவும் கெய்க்வாடும் இஷ்டத்துக்கு ரன்கள் அடித்த அந்த ஆண்டு சிஎஸ்கே அணியில் அதிக ரன்கள் எடுத்த 3வது வீரர் துபே. ஆனாலும் யாராலும் துபே போல சிக்சர்கள் அடிக்க முடியவில்லை. அந்த ஆண்டு அதிக சிக்சர்கள் அடித்த IPL வீரர்களில் துபேவுக்கு 2ஆம் இடம். சுழற்பந்து வீச்சில் அதிக சிக்சர்களை அடித்தவர் துபேதான். எல்லாம் நடு ஓவர்களில். பிறகு ஏன் சிஎஸ்கே கோப்பையை வெல்லாது? ஷார்ட் பந்துகளை நன்கு சமாளித்ததால் அவரை எந்த அணியாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. IPL முடிந்தவுடன் அயர்லாந்துக்கு சென்ற இந்திய அணியில் துபேவும் இடம்பெற்றார். அந்த ஆண்டு சிறிய அணிகளுக்கு எதிராக 5 T20 ஆட்டங்களில் விளையாடினார் துபே. சீனாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் துபேவும் இடம்பெற்றிருந்தார். 2023 ஒரு திருப்புமுனை ஆண்டாக துபேவுக்கு அமைந்தது. 2024 T20 உலகக்கோப்பை ஆண்டு. 2022 T20 உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு இந்திய அணியின் திட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அதில் பலனடைந்தவர்களில் ஒருவர் துபே. 2024 ஆண்டு தொடக்கத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அட்டகாசமான 2 அரை சதங்களை அடித்தார். வெற்றிகரமான ஆட்டத்தை முடித்துக் கொடுப்பது பற்றி தோனி எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். அதை செயல்படுத்த எண்ணினேன். அவர் அளித்த யோசனைகளால் என்னுடைய நம்பிக்கை பல மடங்கு உயர்ந்தது என்று பேட்டி அளித்தார் துபே. உலகக்கோப்பைக்கு முன்பு இந்திய அணி விளையாடிய ஆப்கானிஸ்தான் T20 தொடரில் துபே தான் தொடர் நாயகன்.
2024 IPL போட்டி நடந்து கொண்டிருந்த போது T20 உலக கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. அதில் சிவம் துபேவுக்கும் ஓர் இடம் கிடைத்தது. துபேவால் ரிங்கு சிங் அணியில் இடம்பெறாமல் போனார். 2024 T20 உலக கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிராக 9 பந்துகளில் 3 ரன்கள் மட்டும் எடுத்தார் துபே. பிறகு சமாளித்து விட்டார். அமெரிக்காவுக்கு எதிராக ஆட்டம் இழக்காமல் 31 ரன்களும், ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 10 ரன்களும், வங்கதேசத்துக்கு எதிராக 34 ரன்களும், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 28 ரன்களும் எடுத்தார். அரையிறுதியில் டக் அவுட் ஆனாலும் இறுதிச் சுற்றில் 16 பந்துகளில் 27 ரன்கள் எடுத்து முக்கிய பங்களித்தார். T20 உலகக் கோப்பையை இந்திய அணி வென்ற பிறகு துபேவை வெளியே அனுப்ப வேண்டும் என்கிற பேச்சே எழவில்லை. IPL-இல் கடந்த 2 ஆண்டுகளாக CSK பிளே ஆஃபுக்கு தகுதி பெறாமல் போனாலும் துபே குறை வைக்கவில்லை. 2024-இல் 3 அரை சதங்களுடன் 396 ரன்களும், 2025-இல் 357 ரன்களும் எடுத்தார். 2025 IPL போட்டிக்கு முன்பு துபேவை 12 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்தது CSK. 2022-இல் CSK அணியில் வந்தது முதல் இன்று வரை அதிக சிக்சர்கள் அடித்த CSK வீரர் துபே தான். 100 சிக்சர்கள். ஒட்டுமொத்த பட்டியலில் நிக்கோலஸ் பூரனுக்கு அடுத்து 2வது இடம். முன்பு சிவம் துபேவுக்கு ஷார்ட் பந்துகளை வீசினால் அதை தடுக்க பார்ப்பார். இப்போது அடித்து ஆட முயல்கிறார். அந்த அளவுக்கு பயிற்சிகள் எடுத்து ஆட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்துள்ளார் என்று புகழ்கிறார் CSK பேட்டிங் பயிற்சியாளர் ஹசி. நீ யுவராஜ் போல சிக்சர்கள் அடிக்கிறாய் என்று ரவி சாஸ்திரி புகழ்ந்ததையும் துபே மறப்பதில்லை. ரஞ்சி கோப்பையிலும் அவ்வப்போது கவனம் ஈர்ப்பார் சிவம் துபே. 2024 ரஞ்சி கோப்பையில் 2 சதங்களும் 12 விக்கெட்டுகளும் எடுத்து மும்பை அணி ரஞ்சி கோப்பையை வெல்ல உதவினார். 2026 T20 உலக கோப்பை துபேவுக்கு இன்னும் பெருமை சேர்த்துள்ளது. நெதர்லாந்துக்கு எதிராக 66 ரன்களும், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 42 ரன்களும் எடுத்த துபே அரையிறுதியில் இங்கிலாந்துக்கு எதிராக 43 ரன்கள் எடுத்து இந்திய அணி பெரிய ஸ்கோர் எடுத்து வெற்றி பெற தன் பங்களிப்பையும் அளித்தார். கடைசி ஓவர்களில் களமிறங்கி துபே எடுக்கும் 20-30 ரன்கள் பெரிதாக பேசப்படுவதில்லை. ஆனால் இந்திய T20 அணி இன்று விஸ்வரூபம் எடுத்ததற்கு துபேவின் பங்களிப்பும் முக்கிய காரணம் என்று எல்லா கிரிக்கெட் நிபுணர்களும் துபேவை மறக்காமல் புகழ்கிறார்கள். இந்திய கிரிக்கெட்டில் சிவம் துபேவின் புகழ் பட்டொளி வீசி பறக்கட்டும்.